கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் அகலுமாம் கணபதி என்றிட கவலை தீருமே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக சீரும் சிறப்புமுடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். இப்ப உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் உருவாக்கப்படுகின்றது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட யோகங்களை இதுவரை அனுபவித்திருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட யோகங்கள் என்ன? என்னென்ன யோகங்கள், என்னென்ன பாதகங்கள் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டோம்னா, அதுக்கு உதாரணமா கடகராசிக்காரவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எத்தனை வேதனைங்க, எத்தனை வேதனை, கண்ணில் தண்ணி தான் வருது நினைச்சு பார்த்தா. எத்தனை வேதனை, எத்தனை சோதனை, அத்தனை வேதனையும் சோதனையை அனுபவிச்சாச்சு. எங்க வாழ்க்கையில் நல்ல நேரமே வரல, எங்களுக்கு என்னைக்கு தான் நல்ல நேரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அதே கடகராசிக்காரர், ஐயா 4 வீடு கட்டியிருக்கேன், 4 வீடு கட்டியிருக்கேன், ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கேன், சமூகத்தில் எனக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, என் வியாபாரம் நல்லா ஓடுது, சூப்பராக இருக்கு அப்படின்னு அதே கடகராசிக்காரர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த விஷயங்கள். அப்ப ஒரே கடகராசிக்கு, ஒரு கடகராசிக்கு இத்தனை துன்பங்கள், இத்தனை சூழல், கடனுக்கு மேலே கடன். இன்னொரு கடகராசிக்கு, அதே கடகராசிக்கு இன்னொரு கடகராசிக்கு சொத்துக்கு மேல சொத்து சேருது, காசுக்கு மேல காசு பணம் கொட்டுது. இது எல்லாம் பிரம்மனுடைய தல விதி, ஒவ்வொருவருக்கும் எழுதப்பட்ட தல விதி. எல்லாம் பிரம்மன் எழுதப்பட்ட தல விதி என்பது மாற்று கருத்தே கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப காலச்சக்கர கிரகங்கள், ஒவ்வொருவருக்கும் காலச்சக்கர கிரகங்கள் அந்த கால புருஷ தத்துவப்படி அந்த கட்டத்திற்கு உரிய அந்தந்த கட்டத்திற்குரிய காரியங்களை அந்த கட்டத்தில் இருந்து அந்தந்த ஜாதகருக்கு உரிய சரியான யோகங்களை, சரியான பாதகங்களை, சரியான யோகங்களை, சரியான பாதகங்களை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கடமையை சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கிரகங்கள் கடமையை சரியாகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் அடிப்படையில், காரகத்துவ அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் யாருக்கு, எந்தெந்த ஜாதகருக்கு என்னென்ன யோகத்தை தரணும், எந்தெந்த ஜாதகருக்கு என்னென்ன பாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சரியாகவே அந்த காரிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறது. இது பிரம்மனுடைய தல விதி. இது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக நம் தலையெழுத்தை பிரம்மனால் எழுதியிருக்கிறார். அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தையும் எழுதியிருக்கிறார். பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? என்னடா இது, ஒரு கடகராசிக்கு இப்படி, இன்னொரு கடகராசிக்கு இப்படியா? இது பிரம்மனுடைய விதி. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தலையெழுத்துன்னு ஒன்றை பிரம்ம எழுதியிருக்கிறார். அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அத்தனை பேருக்கும் சொல்லப்படுகின்ற பொதுவான பலன். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு கடகராசிக்கு இப்படி, இன்னொரு கடகராசிக்கு இப்படி.
அப்போ உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தை எழுதியிருப்பார். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, நேரம் ஒதுக்குங்க, நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. காலம் ஓடிக்கிட்டே போகுது. காலச்சக்கரத்துல நாமளும் என்னென்னவோ மனசுல சுமந்துட்டு அப்படியே உருண்டுகிட்டே இருக்கோம். மனசு உருண்டுகிட்டே இருக்கு. மனசு பல குழப்பத்துல, வேதனையில, இது எப்போ நடக்குமோ, அது எப்போ நடக்குமோ, இது ஏன் இப்படி நடக்குது, இப்படி இது ஏன் இப்படி போகுது, அவன் ஏன் இப்படி இருக்கான், நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி நடக்குது, இப்படியெல்லாம் பல வேதனைகள் சோதனைகள்ல நம்ம மனசுல சுமந்துட்டே அலையிறோம். வேதனைப்படாதீங்க. கீழே நம்பரை நோட் பண்ணுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. சரிங்களா? மீண்டும் நல்ல கவனிங்க, தொடர்வோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இந்த புரட்டாசி மாத பலன்களை தெளிவாக பார்க்க போறோம். புரியுங்களா? எல்லா ராசிக்குமே பார்க்க போறோம். புரட்டாசி மாத பலன்களை எல்லா ராசிக்கும் தெளிவாக பார்க்க போறோம். நீங்க கொஞ்சம் டிக் பண்ணாம பார்க்கணும். ஏன்னா பல நல்ல விஷயங்கள், என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கு, என்னென்ன சரியாக போகுது, என்னென்ன யோகங்கள் மாறப்போகுது, என்னென்ன கிரக மாற்றத்துல என்னென்ன யோகங்கள் அனுபவிக்க போறீங்க, அதுக்கு என்ன பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஆக நீங்க என்ன டிக் பண்ணாம பாருங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக எல்லா ராசிக்குமே இந்த புரட்டாசி மாத பலன்களை பார்ப்போம். மாத பலன்கள், புரட்டாசி மாத பலன்கள். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எத்தனையோ யோகங்கள், எத்தனை அற்புதமான கிரக மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு புரட்டாசி மாத பலன்கள் மேச ராசிக்கு பார்க்க போறோம். மேச ராசி நேர்களே, புரட்டாசி மாதம் பல யோகங்களை புரட்டி போட போகின்றது. இதில் அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் குரு பகவான் அதிச்சாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைந்திருக்கின்றார். உங்களுக்கு இது ஒரு அற்புதமான யோகம். தற்போது மேஷராசினர்களே, இப்போ இது ஒரு அதிரடியாக உங்களுக்கு ஒரு மாற்றம். மேஷராசிக்கு அதிரடியான மாற்றம். இப்ப கிரக அமைப்புகள், இப்ப புரட்டாசி மாதத்தில் ஆரம்ப கிரக அமைப்புகள் முதல்ல பார்ப்போம் மேஷராசினியர்களே. ஆக மேஷத்திற்கு 3இல் குரு பகவான் தற்போது அங்க இருக்கிறார். அடுத்து மாறுறார் இல்லையா? அடுத்து மேஷத்திற்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது, 6ஆம் இடத்தில் சூரியன் புதன், 7ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் சனி ராகு. இது புரட்டாசி மாதத்தின் ஆரம்ப கிரக அமைப்புகள். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்ததாக இந்த குரு பகவான் அதிச்சாரமாக, அதாவது அதிச்சாரம் என்ற அடிப்படையில் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகின்றார் அதிச்சார குரு. ஆக புரட்டாசி 22, இந்த புரட்டாசி 22 இதற்குரிய ஆங்கில தேதி 8/10/2028. அடுத்து இந்த 1/10, அதாவது புரட்டாசி 15 1/10/2025, 1/10/2025 உங்களுக்கு புதனாகப்பட்டவன் கன்னியிலிருந்து துலாத்துக்கு பயிற்சி அடைகிறார் 1ஆம் தேதி. அதாவது 1/10/2025 புரட்டாசி 15 உங்களுக்கு கன்னியில் இருக்கிற புதன் துலா ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அடுத்ததாக 10/10/2028, 10/10/2028 புரட்டாசி 24, புரட்டாசி 24 உங்களுக்கு சுக்கிரன் கன்னிக்கு பயிற்சி, அதாவது சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரன் கன்னிக்கு பயிற்சி அடைகிறார். ஆக 3 பெயர்ச்சி கிரகங்கள், அதில் முக்கியமாக குரு பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான யோகங்களை தரப்போகின்றது. ஆக குரு இந்த காலம் அதிச்சாரம் என்ற அடிப்படையில் அதிக வலிமையோடு உச்சம் பெறுகின்ற ஒரு காலம். கடகராசியில் குரு பகவான் உச்சம் பெறுகின்றது. மேச ராசிக்கு 9, 12க்குரியவன்,
நான்காம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு சிறந்த யோகம். நான்காம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு சிறந்த யோகம். ஆக இந்த நான்காம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது சகல யோகங்களையும், சகல செல்வங்களையும், சகல சுகபோக வாழ்க்கையும், சகல பதவிகள், நல்ல கல்வி யோகம், கல்வியால் பதவி யோகம், சொத்து சுகம், நல்ல பேர் புகழ், உயர்ந்த பதவிகள், நல்ல ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை, அற்புதமான யோகத்தை, சுகபோக வாழ்வை அள்ளித்தருகின்ற அத்தனை சுகங்களையும் அள்ளித்தருகின்ற ஒரு இடத்தில் சொத்து சுகம், வாகன சுகம், பதவி சுகம், கல்வியில் உயர் பதவி, கல்வி உயர்ந்த கல்வி, கல்வியால் உயர் பதவி, பேரும் புகழும் கொட்டி தருகின்ற அத்தனை சொத்து சுகங்களையும் தருகின்ற ஒரு இடத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். முதலில் எப்ப? புரட்டாசி 22. அதற்கு முன்னால் உங்களுக்கு குரு பகவான் ஒரு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடமும் பாதகமற்ற இடம். முன்னேற்றத்தினுடைய ஒவ்வொரு முயற்சிகளும், அதற்குரிய காரியங்களும் சரியாக செய்து கொண்டு முன்னேறக்கூடிய காலங்களில் அந்த முயற்சிகள், அந்த காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு முன்னேற்றத்தினுடைய காரியங்கள் மேசராசிக்குரிய அத்தனை காரியங்களும் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. கல்வி காரியங்கள், உத்தியோக காரியங்கள், செல்வத்தை பெறுகின்ற காரியங்கள், பதவியை பெறுகின்ற காரியங்கள், இந்த அனைத்து காரியங்களுடைய முயற்சிகளும் சரியாக நடந்து கொண்டு இப்ப அந்த காரிய முயற்சிகளாம் வெற்றி பெறக்கூடிய காலம்தான் குருவின் அதிச்சாரம். அந்த காரணம் காரியங்கள் வெற்றி பெற்று மிகப்பெரிய மகிழ்ச்சியான சகல சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகம் குருவின் அதிச்சாரம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது அற்புதமான யோகம், ஆச்சரியப்படக்கூடிய யோகம். அடுத்ததாக மேசராசிக்கு சுக்கிரன் கேதுவோடு சேர்ந்திருக்கும் போது பெண்களுக்கு ஏதாவது உடல் பிரச்சனைகள், அதாவது சூரியனோடு ஆட்சி பெற்ற சூரியனோடு இருக்கக்கூடிய பலன்கள் வேற. சுக்கிரன் தனித்து இருக்கக்கூடிய சுக்கிரனோடு கேது சேரும்போது மனைவிக்கு கலஸ்திரத்திற்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். நியூட்ரல்ஸ், வயிற்றில் நியூட்ரல்ஸ் பிரச்சனைகள் உருவாக்கும். அதை கொஞ்சம் கவனமாக. பெண்களுக்கு வயிற்றில் உபாதைகள் ஏற்படுத்தும். கருவுற்றிருந்தால் அதில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். புரிஞ்சுறீங்களா? அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. மேசராசிக்கு தற்போது இருக்கக்கூடிய பாதிப்பு இதுதான். யோகங்கள் வேற, சொத்து சுகங்கள், பதவி யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்கு. தொழில் யோகங்கள், செல்வ யோகங்கள், பதவி யோகங்கள், சொத்து யோகங்கள் அனைத்தும் பெறக்கூடிய நிலையில் குருபகவான் அமைந்து விடுகிறார். ஆனால் சுக்கிரன் 2-7 குடும்பஸ்தானாதிபதியாகி கலசரஸ்தானாதிபதியாகி 5 இருக்கும் போது மனைவிக்கு உபாதைகள். அடுத்து மேசராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கிறார். பல கல்வி யோகத்தை, பல போட்டிகளில் கல்வி யோகத்தை கற்கக்கூடிய நிலை, தொழில் போட்டியில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய நிலை, எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை, அத்தனையும் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் சூரியன் புதனும் சேர்ந்திருந்தாலும் இந்த பூதனாகப்பட்டவன் புரட்டாசி 15, அதாவது 1/10/2025 ஆண்டு உங்களுக்கு, அதாவது 1/10 புரட்டாசி 15 அன்று துளாராசிக்கு மாறிவிடுகிறார் புதனாகப்பட்டவன் 7ஆம் இடத்தில். அப்ப நம்ம சொன்ன முதல் விஷயம் திரும்ப வருது. அதாவது 6ஆம் அதிபதியாகி உங்களுக்கு செவ்வாயோடு புதன் சேருகிறார் 7ஆம் இடத்தில். அப்ப மேச ராசிக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, 6ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்தில் வரும் பொழுது சில கணவன் மனைவிகளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே மனைவிக்கு நோய் நொடிகளை ஏற்படுத்தும் சொல்லியாச்சு. அப்ப இந்த 6ஆம் அதிபதி கணவன் மனைவிகள் பிரச்சனைகளை ஏற்படுத்த தயாரா இருக்கு. 6ஆம் அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரும் பொழுது, மேலும் செவ்வாய் அங்கு இருக்கிறார்.
அப்போ அந்த 8ஆம் அதிபதியாக மேசராசிக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கும் பொழுது மாங்கல்யஸ்தானம் இல்லையா, 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தானம். அப்போ அந்த மாங்கல்யஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் சேரும்போது அந்த மாங்கல்ய பலத்திற்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தும். கவனமாக இருக்க வேண்டும். அதில் மாற்றமே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பெருமாள், விஷ்ணு பெருமாள் ஆலயத்தை வழிபடுங்கள். முருக வழிபாடு விஷ்ணு பகவான் பெருமாளை வழிபட்டு கொள்ளுங்கள். இது ஒரு சிறந்த பரிகாரம். துளசி மாலை, பெருமாளுக்கு துளசி மாலை, முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்துவார்கள். கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் தீரும். மற்றவங்க தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் வருமானத்துக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான். பெருமாளை வழிபட்டுக் கொள்கள், துளசி மாலையிட்டு முருகனுக்கு பாலாபிஷேகம். கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய காலம் நிச்சயமாக ஏற்படுகின்றது. இன்னும் மனைவிக்கு உடல்நிலை பிரச்சனைகள், இல்லாட்டி கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய கிரக அமைப்புகள், மற்றபடி தொழிலுக்கோ வருமானத்துக்கு முன்னேற்றத்துக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. சிறப்பாக இருக்கின்றது. நல்ல யோகங்கள். லாபஸ்தானத்தில் தொடர்ந்து சனி ராகு அற்புதமான கிரக அமைப்புகளில், அதாவது குபேர நட்சத்திரத்தில் லாபஸ்தானத்தில் சனி ராகு இருப்பது நல்ல வருமானம், முன்னேற்றங்கள், திருப்தியாக இருக்கும். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? நான் சொன்னதை மட்டும் கவனமாக எடுத்துங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கு. இது நல்ல கவனி மேசராசினியர்களே. இது ஒரு பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது நீண்டகால பிரச்சனைகள் இருக்கும். அது நடக்கலை, இது நடக்கலை, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, குடும்ப மணிக்குள்ள பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், ஏதாவது நீண்டகால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போ சரியாகும் அப்படின்னு வேதனைப்பட்டு ஒரு மனசுக்குள்ள கேள்விக்குறியாக இருந்துச்சுன்னா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க, நேரத்தை ஒதுக்குங்க. சரிங்களா? வாங்கிட்டு தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது பொதுப்பல். உங்களுக்குன்னு ஒரு விதி, தலையெழுத்து, உங்கள் தலையெழுத்து பிரம்ம எழுதியிருக்காரு. உங்களுக்குன்னு ஒன்று எழுதியிருக்காரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. அப்போ அதற்கான நிவர்த்தியை அவரை வச்சிருப்பார் பிரம்மன். உங்களுக்குன்னு ஒரு நிவர்த்தி எப்படி நடக்கும், என்ன மாதிரி நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு பிரம்மன் எழுதியிருக்காரு. சரிங்களா? அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை 18 சித்தர்கள் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி ஜோதிடர், சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.